Hello friends, welcome to another video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம உயிர் எழுத்துக்கள் எப்படி இங்கிலீஷ்ல வந்து எழுதுறது அப்புறம் மெய் எழுத்துக்களை எப்படி இங்கிலீஷ்ல வந்து எழுதுறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோல வந்து உயிர்மெய் எழுத்துக்களை எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓகே, சோ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தைகளை வந்து இங்கிலீஷ்ல நம்ம எழுதுறதுக்கு தமிழ்ல எப்படி இருக்கோ அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மொத்தமா உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் 216 எழுத்துக்கள் இருக்கின்றது. ஸோ இதில் வந்து நம்ம முதல்ல காலிருந்து நா வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம அந்த உயிர்மெய் எழுத்துக்களுடைய ஆங்கில வார்த்தைகள் எப்படி வந்து வரும், அதை எப்படி நம்ம வந்து உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது இக்கு ப்ளஸ் ஆ இதுதான் என்ன ஆகுது, கா. இது நிறைய பேருக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இக்கு ப்ளஸ் ஆ கா. ஸோ இந்த காவை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இக்குக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்றத நம்ம தெரியணும். இக்குக்கு வந்து ஐகே அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அதே மாதிரி ஆக்கு வந்து என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்கு வந்து ஏ. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இக்குக்கு மெய் எழுத்துக்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து மெய் எழுத்துக்கள் 18க்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள் 12 வார்த்தைகளுக்கு என்ன இங்கிலீஷ் வரும் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு உயிர் எழுத்துக்கள் அண்ட் மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் மற்றும் மெய் எழுத்துக்கள் இது ரெண்டும் சேர்ந்துட்டு தான் உயிர்மெய் எழுத்துக்கள், கரெக்டாக? ஸோ இப்போ இக்குக்கு வந்து ஐகே ப்ளஸ் ஆக்கு வந்து ஏ, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு கேஏ அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஐ வந்துட்டு சைலண்ட் ஆகிடும், அதனால் இந்த இடத்துல நமக்கு ஐ வந்து வராது, சரிங்களா? ஸோ இப்போது இக்கு ப்ளஸ் ஆ வந்து கா. ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இங்கு ப்ளஸ் ஆ என்னது, இங்கா. ஸோ இது இங்குக்கு வந்துட்டு ஐஎன்ஜி, ஆக்கு வந்து ஏ. இப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இங்கா கா. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். அடுத்ததான் இச்சு ப்ளஸ் ஆ, இது வந்துட்டு இச்சுக்கு ஐசிஹெச் ப்ளஸ் ஆக்கு ஏ, இது வந்துட்டு சா சிஹெச்ஏ, சரிங்களா? அதே மாதிரி இஞ்சு ப்ளஸ் ஆ ஞா, இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஐஎன் ஜே சொல்லியிருந்தேன் ப்ளஸ் ஏ. இந்த இடத்துல ஐஎன்ஜே அல்லது ஐஎன்ஜியும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஞாகு வந்துட்டு ஜிஎன்ஏ வரும். ஸோ இப்போது இதில் என்ன அப்படின்னா காக்கு வந்துட்டு கேஏவும் வரும் அண்ட் ஜிஏவும் வரும், இந்த ஜிஏவும் வரும். எப்படி அப்படின்னா காவை வந்துட்டு மேலோட்டமாக உச்சரிக்கிறோம் அப்படின்னா கா வரும், அதுவே அழுத்தமாக உச்சரிக்கணும் அப்படின்னா கா வரும். ஓகே, இதில் சாவும் அதே மாதிரி சிஹெச்ஏ மேலோட்டமாக உச்சரிக்கிறோம் அப்படின்னா சா வரும், அழுத்தமாக உச்சரிக்கிறோம் அப்படின்னா சா, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து இட்டு ப்ளஸ் ஆ டா, இது இங்கிலீஷில் இட்டுக்கு ஐடி, ஆக்கு ஏ, இது எப்படி சொல்லலாம் டிஏ டா. அதுவே அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா டா, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாறுபடும். அடுத்தா இன்னு ப்ளஸ் ஆ நா, இன்னுக்கு ஐஎன், ஆக்கு ஏ, ஸோ என்ஏ. அடுத்ததா வந்துட்டு இத்து ப்ளஸ் ஆ, இதை வந்து தா, இத்துக்கு ஐடிஹெச், ஆக்கு ஏ,
ஸோ டிஹெச்ஏ. இது வந்து அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா டிஹெச்ஏ இல்லை டிஏ இல்லை டிஏ. இந்த மாதிரி 4 விதமாக தா வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்ததா தாக்கு அப்புறம் இந்து ப்ளஸ் ஆ நா ஐஎன் டிஹெச் தாக்கு ஆக்கு ஏ. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்ஏ அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்ததான் இப்பு ப்ளஸ் ஆ. இது வந்து பா. இப்பு வந்து ஐபி. ஆக்கு வந்து ஏ. இது வந்து பா பிஏ. அப்புறம் இம்மு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு மா. இம்முக்கு ஐஎம். ஆக்கு வந்து ஏ. இதை வந்து எம்ஏ மா அப்படின்னு சொல்லணும். அடுத்து இழு ப்ளஸ் ஆ யா. இதை இழுக்கு வந்துட்டு ஐஒய். ஆக்கு வந்து ஏ. இது வந்து யா ஒய்ஏ அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்தது இரு ப்ளஸ் ஆ. இது வந்து ரா அப்படின்னு சொல்லணும். இருக்கு வந்துட்டு ஐஆர். ஆக்கு வந்து ஏ. இது வந்து ஆர்ஏ. சரிங்களா? அடுத்தது இல்லு ப்ளஸ் ஆ லா. இல்லுக்கு ஐஎல். ஆக்கு ஏ. இது வந்துட்டு எல்ஏ லா எல்ஏ அப்படின்னு சொல்லணும். இல்லுக்கு அப்புறம் இவ்வு ப்ளஸ் ஆ வா. இவ்வுக்கு வந்துட்டு ஐவி ப்ளஸ் ஆக்கு வந்து ஏ சேர்த்தா வா. அடுத்தது இழு ப்ளஸ் ஆ யா. ஈக்கு ஐஇஜெட்ஹெச் ப்ளஸ் ஆக்கு ஏ ஈக்குவல் டு இஜெட்எஸ்ஏ. ஸோ இது வந்து யா. அடுத்ததான் இல்லு ப்ளஸ் ஆ லா. இல்லுக்கு ஐஎல். ஆக்கு ஏ ஈக்குவல் டு எல்ஏ லா. அடுத்து இரு ப்ளஸ் ஆ ரா. ஐஆர் ப்ளஸ் ஏ ஆர்ஏ. அடுத்ததான் இன்னும் ப்ளஸ் ஆ நா. ஐஎன். இன்னுக்கு ஏக்கு ஏ ஈக்குவல் டு என்ஏ. மொத்தம் 18 வார்த்தை இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 18. ஸோ மொத்தம் 18 வார்த்தைகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இழு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மொத்தம் 18 வார்த்தைகள் உயிர்மெய் எழுத்துக்களுடைய முதல் கா வரிசையில் இருக்கின்ற வார்த்தைகள்னு வந்து கா இக்கு ப்ளஸ் ஆ வரிசையில் இருக்கக்கூடிய 18 வார்த்தைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு சில டவுட் வரலாம். என்ன அப்படின்னா, இப்போ காக்கு வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சில வார்த்தைகளுக்கு வந்து நம்ம 2 இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதை வந்து நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்டு வந்து இருக்கும். கரெக்டுங்களா? இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோடய சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு உச்சரிப்பு அழுத்தமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல கா யூஸ் பண்ணணும். காக்கு லைட்டாக தேவைப்படுற இடத்துக்கு வந்துட்டு மேலோட்டமாக தேவைப்படுது கா. உதாரணத்துக்கு வந்துட்டு கமல் அப்படின்னா KAMALனு எழுதலாம். அதுவே கங்கா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு GANGA அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் நம்ம தமிழ் எழுதும்போது கா தான் வரும். ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு அது வந்து உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து மாறுபடும். அதே மாதிரி தான் சரண்.
சரண் இல்லை சந்திரன் அதுக்கெலாம் வந்துட்டு சிஹெச்ஏ வரும். இது இந்த மாதிரி தான் அங்கே மொத்தம் 18 உயிர்மெய் எழுத்துக்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. சரியா? ஸோ இதே மாதிரி இன்னும் எவ்வளோ இருக்குது, மீதியம் இருக்கின்ற 216 வார்த்தைகள் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நமக்கு அதிகப்படியான ஆர்வம் இருந்தது அப்படின்னா அந்த ஃபுல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டு பார்க்கலாம். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.